வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், ஆயுர்வேத மருத்துவர். நம்ம தலைமுடி அழகோட கிரீடம். ஆனால் அந்த தலைமுடியிலேருந்து வெள்ளையாக பொடி மாதிரி கீழே விழுந்துட்டே இருக்குது அப்படின்னா நம்ம அழகும் போச்சு, அதோட நம்ம கான்ஃபிடென்ஸும் போயிடும். இதுக்கு காரணமே பொடுகு தான். இதுக்காக நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுற அன்னைக்கு மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தோணும். மறுநாள் இது திரும்ப வந்துடும். ஸோ இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறது எல்லாமே டெம்பரரி லீவ் தான், பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றீங்களா? அப்போது இந்த பெர்மனன்ட் சொல்யூஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஆயுர்வேதம் தான். பொடுகு ஒரு காஸ்மெட்டிக் பிரச்சனை மட்டும் இல்லை, இது என்ன மெயின்னா நம்ம உடம்புல வர இம்பேலன்ஸ் தான். ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா பித்த தோஷம் ரொம்ப ஜாஸ்தியாகி ஸ்கேல்ப் ட்ரை ஆகுது. ஸோ இந்த ஸ்கேல்ப் ட்ரை ஆகிறதால ஹீட் ஜாஸ்தியாகி இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா ஃபங்கல் அட்டாக் நடக்குது. இதுதான் பொடுகாக மாறுது. இதுக்கு தீர்வு ஆயுர்வேதத்தில் இருக்குது. இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் முதல் வாரத்தில் 2 முறை வெந்தயம், அதுக்கப்புறம் தயிர், அப்புறம் எலுமிச்சம்பழ சாறு, இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 20-25 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். இப்படி பண்ணுறதால என்ன பெனிஃபிட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆன்டி ஃபங்கல் எஃபெக்டை கொடுக்கும். ரெண்டாவது வேப்பிலை. ஸோ இந்த வேப்பிலையை கஷாயம் மாதிரி போடணும். கஷாயம் மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, தேவைக்கேற்ப வேப்பிலையை எடுத்துட்டு அதில் நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி அதை 1 டம்ளராக வற்ற வச்சு வடிகட்டி அந்த கஷாயத்தை ஹேர் வாஷ் பண்ணணும். இது பண்ணுறதால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணணும். இது வாரத்துக்கு 1 முறை எடுத்தால் போதும். மூணாவது தேங்காய் எண்ணெயோட நாவல் கொட்டை பவுடர், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பவுடர் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கணும். இதை ஹெட் மசாஜ் பண்ணணும். இதை ஹெட் மசாஜ் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீட் ரெடியூஸ் ஆகிட்டு ஹேரோட ரூட் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் உணவில் ஆயிலையும் காரம் அதுக்கப்புறம் புளிப்பு இது மூணுத்தையுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. தண்ணி நிறையா குடிங்க, மோர் நிறைய சேர்த்துக்கோங்க, காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க. குறிப்பாக பச்சை காய்கறிகள் எடுத்துக்கோங்க. இதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்கள் உடம்பு சூடாகவே ஆகாது, குளிர்ச்சி ஆகும். பொடுகு போகணும்னா ஷாம்பு தேடி போகாதீங்க, ஆயுர்வேத முறையை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.